ஆங்கோர் வாட் கோயிலை எடுத்துக்கிட்டேன். ஆங்கோர் வாட் கோயிலேருந்து சரியா அந்த பிரசாந்த் நார்த் வெஸ்ட், அதாவது வடமேற்குல இருக்கிற அந்த கோயிலுக்கு நான் வந்து அளந்தேன். அது வந்து 3 மைல் கிட்ட வந்துச்சு தோராயமா. இப்ப தஞ்சை பெரிய கோயில் எடுத்துக்கிட்டு தஞ்சை பெரிய கோயிலேருந்து சரியா 2 மைல் அங்க வந்து ஒரு ஊர் ஒண்ணு இருக்கு. அந்த ஊருக்கு நான் அளந்தேன். அந்த ஊரை அளந்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது உறுதியா சத்தியபூர்வமா சோழர்கள் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஏன்னா எப்படி ஆங்கோர் வாட்ல இருந்து அந்த 3 மைல் வடமேற்குல வைக்கிறப்ப சரியா நார்த் வெஸ்ட்ல, அதாவது வடமேற்குல ஒரு கோயில், சிவன் கோயில் இருக்கோ, அதே மாதிரி தஞ்சாவூர் அரண்மனையை ஒட்டி இருந்த அந்த 4 பகுதிகளில் ஒவ்வொரு திசையிலையும், அதாவது நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், இது எல்லாத்துலேயுமே வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, அது எல்லாத்துலேயுமே சிவன் கோயில்கள் இருந்துச்சு. அப்போ நான் தஞ்சாவூர் பெரிய கோயிலேருந்து, அதாவது இப்போ இருக்கிறவங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலேருந்து அந்த வடமேற்குல வச்சு பார்க்குறப்ப அங்கே ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? ஏன்னா அதுதான் நான் பிறந்த ஊர் களிமேடு அப்படின்றது. உங்களால் நம்ப முடியல, என்னாலே நம்ப முடியல. நான் உட்காந்து அதை பார்க்குறேன். நான் பிறந்த ஊரில் எனக்கு தெரியும் சிவன் கோயில் இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் இப்போ அந்த கோயில் இல்லாமல் அந்த இடத்துல மேடு மட்டும்தான் இருக்கு. களிமேடு அப்படின்றது என் ஊரோட பேரு. ஆனால் அதோட உண்மையான பேர் கைலாச நல்லூர் அப்படின்னு. இதுக்கு என்ன சான்றுனா, இந்த நூல் தஞ்சாவூர் அப்படின்ற நூல்ல ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் எழுதிய நூல். இந்த நூல்ல பக்கம் 86, 87ல ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் மிக தெளிவாக அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த இடத்துல, அதாவது தஞ்சாவூர் அரண்மனையை ஒட்டி கோயிலுக்கு வடமேற்குல அந்த அரண்மனையை ஒட்டி ஒவ்வொரு திசையிலையும் சிவன் கோயில்கள் இருந்திருக்கு. கைலாச நல்லூர் அப்படின்ற அந்த பேரு, அங்க ஒரு கோயில், சிவன் கோயில் இருந்துச்சு. அந்த கோயில் இப்ப இல்ல, அங்க மேட்டு பகுதியா இருக்கு. அந்த கோயில் இல்லாததுனால அந்த கைலாச நல்லூர் அப்படின்ற பேர் மருவி களிமேடுன்னு மாறிடுச்சு. அதுதான் நான் பிறந்த ஊர். அந்த ஊர் உங்களுக்கும் தெரியும். 2022 ஒரு தீ விபத்துல நிறைய பேர் இறந்து போனாங்களே, அதுதான் அந்த ஊர். அப்ப எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு, இந்த ஆங்கோர் வாட் கோயிலும் அந்த ஆங்கோர் தோம் அப்படின்ற அந்த அரசனோட நகரத்தையும் சோழர்கள் போயிட்டு அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்ப பாத்துங்க, எங்கே இருந்து எங்க போய் நம்ம என்ன வேலைகளை செஞ்சிருக்கோம் அப்படின்னு.